வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்குள்ள எப்பொழுதுமே மனக்குழப்பம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நம்பிக்கை உடைந்த அனுபவங்கள் போல உங்களுக்குள்ள சில ஏமாற்றங்கள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். யாரை நம்புவது என்று தெரியாமல் எல்லாருமே நீங்க நம்புவீங்க. நம்பி உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்த தருணங்கள் என்பது அதிகமாகத்தாங்க இருக்கும். யாரையும் முழுமையாக நம்ப முடியாமல், நல்ல மனிதர்களை கூட உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாமல் போன சூழ்நிலைகள் கூட நிச்சயமாக உருவாகி இருக்கும். இந்த ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு வந்திருப்பீங்க. இதுவரைக்கும் இந்த ஒரு நிலைமை தான் உங்களுக்குன்னு ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு நீண்ட கால பயணங்கள் நீங்கள் ஒரே நாளில் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. பல அனுபவங்களின் பின் மெதுவாக உங்களை உடைத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக நீங்க உங்களையே கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடந்திருக்கும். அதுவும் உங்களுக்கு வெளியில் தெரியாமல் தான் நடந்திருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள்ள அது நிச்சயமா பாதிப்பை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அவங்களுக்கு கூடவே தாங்க இருப்பாங்க எல்லா மனிதர்களும். கூடவே இருந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நல்லதையும் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் உங்களிடம் ஒரு வார்த்தைகளை கூட கூற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உங்களிடம் கூறினால் அது நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு அவர்கள் நினைத்து கொண்டு உங்களிடம் எதையுமே கூறாமல் கூடவே இருந்து கொண்டு நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணி கொண்டிருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றிய முக்கியமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. முதல் நபராக இருப்பவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை உங்களிடம் இருந்தே பெற்றிருப்பாங்க. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு மனிதராக இருப்பார்கள். பின்னாடி உங்களையே பயன்படுத்தி விட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி இருப்பாங்க. அவங்க அவங்கள மனிதராக மட்டும் கிடையாது, ஒரு வாய்ப்பாகத்தான் பார்த்திருப்பாங்க. அவங்க உங்களிடம் பழகும் பொழுது ஃபுல்லா நீங்கள் தான் அவர்களுக்காக எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான செயல்களையும் நீங்க செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் ஒருபோதும் உங்களை மனிதர்களாக மதிக்கவே மாட்டாங்க. உங்களிடம் ஒரு தேவைக்காகவும் உங்களை ஒரு வாய்ப்பாகவும் தான் அவங்க பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. அதற்காக மட்டுமே அவர்கள் உங்களிடம் பழகவும் செய்திருப்பாங்க. இரண்டாவது நபராக இருப்பது உங்களுடைய காதலி மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அது காதலியோ காதலனோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். காதல் என்ற ஒரு பெயரில் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான உணர்வுகளோடு விளையாடி உங்களை விட்டு சென்ற ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. உங்களுடைய உண்மையான உணர்வுகள் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாம உங்களுடைய உண்மையான உறவுகளிடம் கூட விளையாடி விட்டு உங்களை விட்டு சென்ற ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஒரு பாடத்தை மட்டும் கிடையாது, ஒரு ஆழமான ஒரு பயத்தையும் கொடுத்து விட்டு போயிருப்பாங்க. இதனால நீங்க இனிமே யாரையும் காதலே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமாக மாறவும் செஞ்சிருப்பீங்க. மூன்றாவது நபராக உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது நீங்க ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒருவராக இருப்பீங்க. நண்பர் அல்லது உறவினராக கூட இருக்கலாம். அவர்களிடத்திலிருந்து வந்த துரோகம் தான் உங்களை அதிக அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கன்ஃபியூஷன் என்பதை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதிகமான குழப்பத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். நீங்களே விடை தெரியாமல் உங்களுக்குள்ள அதிகமான குழப்பங்களை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கோங்க. நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. கும்பம் ராசிக்காரங்க மிகவும் அதிகமா எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க எல்லாரையுமே போல யோசிக்க மாட்டீங்க. யோசிக்காமல் பழகக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதனால தான் சிலர் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் கூட நிச்சயமாக போயிருக்கும். நீங்க நம்ம நல்லா இல்லாம போனாலும் பரவாயில்ல, மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க வாழ்ந்து வருவீங்க. இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நீங்க தவறான மனிதர்களையும் தவறான பாதையிலும் தான் நீங்க போய் கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தான் நீங்க அதிகமா அட்ராக்டும் ஆக ஆரம்பிப்பீங்க. தவறான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவர்களை தேடி நீங்க போயிருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல கேள்விக்குறியாக கூட மாறி இருக்குங்க. அவங்க உங்களுடைய ஒரிஜினலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது உங்கள் கூட அதிகமான நெருக்கமான ஒரு மனிதராக பழக வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்திருப்பாங்க. பிறகு உங்களை விட்டு போயிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே தெரியாம நீங்கள் அவர்களுடன் பழக ஆரம்பித்திருப்பீங்க. போக போக அவர்கள் யார், என்ன, ஏது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்க ஒரே ஒரு தவறை திரும்பி திரும்ப பண்ண மாட்டீங்க. ஆனா ஒரே ஒரு தடவை ஒரே ஒரே அளவான மனிதர்களை மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதாவது யார் நல்ல மனிதர்களோ, யார் உங்களுக்குன்னு பிடித்த மனிதர்களாக இருக்கார்களோ அவர்களை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்து கொண்டே இருப்பீங்க. நல்லா பேசக்கூடிய மனிதர்கள் யார் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்கள மட்டும், அந்த விதமான டைப்பான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே நம்புவீங்க. அதனால தான் நீங்க அதிகமா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க. அதிகமான பிரச்சனைகளுக்கும் நீங்க ஆளாக்கப்படுறீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்க சிரித்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க உடைந்து போயிருப்பீங்க. நீங்க பேசாம இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீங்க. ஆனா
உங்களுடைய அமைதி தான் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான வலியை நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கும். இரவு நேரங்களில் மட்டும் அந்த நினைவுகள் உங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் ஏற்படுது தெரியுமா? ஏன்னா நீங்க சாதாரணமான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்க வேற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. வேற மாதிரி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத அளவுக்கு மாற்றங்களும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, ஏன் இந்த மாதிரி நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் கமெண்ட் வழியாக கூறிவிடுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய சாப்டர் என்பது ஆரம்பமாக தொடங்கும். எவ்வளவு நாள் நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு கேட்டாலே நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாகவும் இல்லாமல் இருந்தாலும் பொறுமையான ஒரு உங்களையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது, முதல்ல உங்களையே மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், நீங்க அடுத்து என்ன பண்ணணும், எந்த ஒரு பாதையில போனால் நன்மைகள் நடக்கும், எந்த ஒரு தொழிலை பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று உங்களுக்கே ஒரு புதிய பாதைகள் நிச்சயமாக தெளிவாக உங்களை மாற்றி கொடுக்கும். மாற்றி கொடுத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக வைக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க வெளியேறி விடுவாங்க. நல்லது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக தொடங்கும். இந்த முறை நீங்கள் யாரையும் பிடித்து நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு பொருந்தாதவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி விடுவாங்க. எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நம்பி ஏமாந்துருப்பீங்க. இனிமே யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களை பிடிக்காமல் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே விட்டு விடுங்க. அவங்களை பிடித்து வைத்து அவங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருந்தாலே போதுமானதுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இப்போது வாழ ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களையே இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காலங்களும் மாற்றங்களும் எப்படி தெரியுமா இருக்கும்? இவ்வளவு நாள் நீங்க குழப்பத்துல இருந்திருப்பீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல தடவைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். இப்போதிலிருந்து அதற்கு ஒரு தெளிவானது உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். சரியான முடிவுகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. எந்த முடிவுகளை எடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதனால ஒரு தெளிவானது பிறந்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய நேரமும் இனிமே ஆரம்பமாகவும் தொடங்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்பை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு பாதைக்கு போக ஆரம்பிக்கும். அந்த ஒரு பாதை நல்ல நிலைமைக்கு போய் உங்களுடைய வாழ்க்கை இனிமே நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமாக போகவும் ஆரம்பிக்கும். நீங்க காத்திருந்த வெற்றி இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தான் வரும். ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வருடம் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாவது ஒரு ஆப்பாக இருந்தாலுமே உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இனிமே உங்களுக்கு வெற்றியாக மாறிவிடுங்க. உங்களை தடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? அதிகமாக யோசிப்பது, உங்களுடைய பழைய நினைவுகள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தடைகளாக இருக்கும். உங்களுக்கு பயங்களையும் அது ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். இனிமே இந்த ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமாவது, இந்த ஒரு தேதிக்கு அப்புறமாவது இதையெல்லாம் மறந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மீதும் உங்களுடைய வேலையின் மீதும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். இதையெல்லாம் நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களுடைய மனதிற்குள் ஒளிந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு பயமானது இந்த ஒரு நேரத்தில் வெளியில் போக ஆரம்பித்து விடும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிவு செய்து வாழ ஆரம்பித்து விடுவீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்ல மனிதர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? அவங்க உங்களுடைய எனர்ஜிக்கு இந்த ஒரு நேரத்துல மேட்சாக ஆரம்பிப்பாங்க. எந்த விதமான டிராமா எதுவும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமே மாற ஆரம்பிப்பாங்க. நீங்க சுமந்த காயங்கள் அனைத்துமே இனிமே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாள் அந்த நீங்க உங்களுக்குன்னு வைத்த
நீங்கள் உங்களுக்குன்னு வைத்து கொண்டிருந்த உங்களுடைய மெமரிஸ் ஃபுல்லாமே மறக்க ஆரம்பிக்கும். உங்களை அது என்றைக்குமே உங்களை உடைக்காது. உடைக்காமல் உங்களுக்குள்ளே வைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய பழைய நினைவுகள் அழகானது தான். ஆனால் அதையே நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற முடியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருப்பீர்கள். பணம் ஒரே தடவையாக உங்களுக்கு வராது. ஆனால் தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். பொறுமையான நிலையான ஒரு முன்னேற்றமாக பணமானது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு தன்மையை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் இவ்வளவு நாள் குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. இப்போ இருந்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜில் நிச்சயமாக மாறி விடுவீங்க. இனிமே நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பொறுமையாக மாறவும் செய்வீங்க. எனவே கும்பம் ராசி அன்பர்களே, நீங்கள் இழந்தது உறவுகள் மட்டும் கிடையாது. நீங்கள் இழந்தது ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்கள் இழந்து விட்டீங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை பயன்படுத்தியவர்கள் உங்களுடைய கதையில் நிச்சயமாக இதுவரைக்கும் போதுமான அளவுக்கு போதுமான நாட்கள் மட்டும்தாங்க இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஹீரோவாக இருப்பீங்க. இப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு கதை என்பது ஆரம்பமாகும். அது எப்படி ஆரம்பமாகிறது, எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கிறது என்பதை காத்திருந்து கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கை நடக்குமா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.